ஆமாங்க, இது எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இருந்தாலும் சீக்கிரம் முடிக்க பாருங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாரும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பலாம். ஈவினிங் பார்ட்டி இருக்குல்ல. சூப்பரா. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ண போறோம். இப்ப யார் சிக்ஸ் அடிச்சா? சேச்சி, உன் சந்தோஷம் எனக்கு புரியுதுமா. ஆண்டி இங்க பாருங்க, என் அம்மாக்கு தான் ஓட்டு போடணும், புரியுதா? அவங்களுக்காக என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. என் ஓட்டு அவளுக்கு தான்மா. அப்படி சொல்லுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. செம்மையா இருக்குல்ல? ஐயோ சேச்சி, இது சூப்பரா இருக்கு. தெரியும் தெரியும், அதனால தான் நான் பாத்து பண்ணேன். அம்மா ஐயோ, என்ன இதெல்லாம்? நான் இந்த ஏரியாக்கு பிரசிடென்ட் ஆக போறேன்னு சொன்னேன். நீங்க எம்எல்ஏ ரேஞ்சுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. நம்பவே முடியல. சான்சர் உதவி பண்ணாரு, அதான் இவ்ளோ பெருசா பண்ணோம். ஆபீஸ் முடிஞ்சிட்டு அதான் வந்துட்டோம். ஓ அப்படியா? ஆமா ஆமா அங்கிள், ஆனா வெளியில நின்னுகிட்டு இருந்தா காலும் வலிக்கும், தூக்கிட்டு இருக்கனால கையும் வலிக்கும். கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? சரி சரி, நீ உள்ள வா தம்பி, உள்ள வா. தூக்குவீங்கன்னு பார்த்தேன், ஆனா பாபான்னு சொல்றீங்க. இருங்க, பொறுமையா சரி பார்த்து சரி, ரொம்ப வெயிட்டா இருக்கும். உள்ள வா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தவன் உள்ள தூக்கிட்டு வர தெரியாதா? வந்துட்டேன். என்னம்மா பிடிச்சிருக்கா? பலூன்ல போட்டு பாத்தீங்களா? ஐயோ, இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியான வாள், எனக்கு தெரியாம சூப்பரா எல்லாம் பண்ணி வச்சிருக்க. பாத்து மெதுவா. என்னம்மா, உனக்கு இந்த மாதிரி ஆதரவு கிடைச்சதா நீ நேரா பார்லிமெண்ட்டுக்கே போலாமா? தெரியலங்க, பாக்கலாம் என்ன ஆக போகுதோ. எனக்கு ஒரு சந்தேகம் பொண்டாட்டி, உங்ககிட்ட கேட்கலாமா? இந்த முடிவு நீ கோவத்துல எடுத்ததா இல்லனா இதுக்கு நீ ஆசைப்பட்டியா? எனக்கு தெரியலங்க, தெரியல. அப்படியா? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். ஜான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. நான் அவருக்கு போன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும். இருங்க, நான் அவருக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். இரு 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 இரு, போன்ல சொல்ல வேண்டாமா? இப்படி பண்ணலாமா நம்ம? நீ அவருக்கு பிடிச்ச மாதிரி கேக்கு பண்ணு, நாளைக்கு நேரா போய் கொடுத்துடலாம். அப்படியே பண்ணாங்க. சரிம்மா. அம்மா சீக்கிரம் வாங்க, பலூன் எல்லாம் ஊதணும். வரோம் வரோம், வந்து வரோம் வரோம். என்ன வேணும்னு சொல்லி எல்லா ஹெல்ப்பும் பண்றோம். ஹலோ. எவ்வளவு பலன் வேணாலும் கூட நான் ஊதி வைக்கிறேன். அடியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடி? நாமெல்லாம் ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்க தானே. துளி கூட மரியாதை இல்ல உனக்கு. எதுக்காக என் போஸ்டர்ல இப்படி மீசைய வரைஞ்சு வச்சிருக்கேன்? யாரு, நானா? உன் போஸ்டர் நான் தான் பண்ணேன்னு சொல்ல வரியா? அப்ப நான் சொல்றேன், நீ தான் என் கொடியெல்லாம் கிழிச்ச. என்னடி வளர்ற? உன் கொடியை நான் தான் தொட்டேன்னு பாத்தியா? நான் அதெல்லாம் பண்ணல. சண்டை வந்துகிட்டே இருக்கேன். நான் எது தேவையில்லாத வேலை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னடி வாடி, ஓவரா இன்னைக்கு பேசுற? நீயா நானா பாக்கலாம். வாடில, வாடில உடைச்சிருவேன். ஏய், உனக்கு எப்படி தைரியம் இருந்தா தாண்டி விடும். பாக்குறியா? நல்லா பாரு. நான் தாண்டி ஜெயிப்பேன். போய் புடிங்க முதல்ல. நமக்கு எதுக்கு அவர்கிட்ட வெட்டி பேசலாம்? விடுங்கப்பா. கண்டிப்பா சார், நான் இப்பவே அதை இமெயில் பண்ணிடுறேன். அண்ட் உங்க ரிப்ளைக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதையும் சேர்த்து நான் அனுப்பி வச்சிடுறேன். தேங்க்யூ சோ மச். ஜான், நீங்க இன்னும் கிளம்பலையா? வர எனக்கு ஒரு 2 இமெயில்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அப்போ நீங்க பார்ட்டிக்கு எப்போ ரெடி ஆவீங்க? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், எனக்கு இந்த பார்ட்னர்ஷிப்ல சுத்தமா இஷ்டம் இல்லைன்னு. என்னால ஏத்துக்க முடியல. சோ ஏதாவது ஒரு புது கிளைண்ட் இப்ப கிடைச்சாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனாலதான் அந்த முயற்சி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, பார்க்கலாம். புரியுது ஜான். ஆனா எப்பவுமே வேலை பார்த்துட்டு இருப்பீங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்ல. எப்பவுமே இப்படி டென்ஷனாவே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களால சரியான முடிவு எடுக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? புரியுது. அப்ப நம்ம பார்ட்டில சந்திக்கலாம். சரி, பார்க்கலாம். பாய். பாய். ஜிஜி, இத கொஞ்சம் பாரு. நான் எல்லாத்தையும் ஒழுங்கா தானே மாட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் பாரு ஜிஜி. அதெல்லாம் இருக்கு, ஏன் ரொம்ப யோசிக்கிற? ஜிஜி, ஒரு விஷயத்த நீ கவனிச்சியா? ஐயோ, இந்த தெருவுல எல்லா வீட்டையும் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 4-5 வீடு தான் மிச்சம் இருக்கு. அப்புறம் அந்த வீட்ல ஜிஜி. ஹாய் சனேம். ஹலோ ஐஹான். ஜேஜே, யாராவது கம்மா கொடுங்கடா, இத ஒட்டணும்ல. சொல்லு ஹைஹான். எப்படி இருக்க ஜேஜே? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. உன்னாலதான் கேம்பெயின் சூப்பரா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ. நான் எதுவுமே பண்ணல. அண்ணா, ஒரு செவத்தையும் விட்டுறாதீங்கண்ணா. ஜேஜே, சரி சொல்லு. என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிற?
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே என்கிட்ட சொன்னேன் பாய் ஃப்ரெண்ட தேடதான் எனக்காக வெயிட் பண்ணேன்னு இப்ப என்னாச்சு? உனக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியல. நான் சின்ன விஷயத்துக்குலாம் அப்படியே பதறி போய் பயந்து போயிடுவேன். என்ன புரிஞ்சுக்கோ, எதிர்காலத்துல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாது. ஆனா இப்போதைக்கு என்னோட மூடு சரியில்லை. சும்மா சாக்கு சொல்லி தப்பிக்கலாம் மட்டும் நினைக்காத. என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல. நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் இங்க கேம்பெயின் நடத்திக்கிட்டு இருக்கேன், புரியுதுல? இவனுக்கு என்ன நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருச்சா? எது எதிர்காலத்தை பார்த்தேன்னு சொல்றான், குழப்பமா இருக்குன்னு சொல்றான். என்ன இவன் இப்படி ஆயிட்டான்? எதை பத்தி பேசுறான்? ஐஹான், எதிர்காலத்தை பத்தின விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையா? ஜேஜியோட ஊர்ல இருந்து ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்துச்சு. அதுக்குள்ள நீதான் இருந்த. நானா? ஆமா. எனக்கு என்ன சொல்ற நீ? ஆ, அதாவது ஜேஜியோட ஊர் மக்கள் அவங்களோட கனவுல உன்ன பார்த்தாங்களாம். என்னையா? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர வேண்டியவங்க. நிஜமாவா? ஆனா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்ல. எங்க ஆபீஸ்க்கு ஒரு பொண்ணு வந்தா, ரொம்ப வித்தியாசமா இருந்தா. முடி கூட நீளமா இருந்துச்சு. அவ ஒரு பெட்டியை கொண்டு வந்திருந்தா. பெட்டியை திறந்து பார்த்தா ஒரு டி-ஷர்ட், ஒரு கேக், ஒரு பிளேட் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் உமோகம் தான். நிஜமாதான். ஏய், இது சரியா ஒட்டிருக்கான்னு பாரு. என்ன வெறும் 3 பலூனை வச்சு ஜெயிச்சிடலான்னு பாக்குறியா? இங்க பாரு நாங்க எப்படி பண்ணிருக்கோன்னு. உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. வாய் வெள்ளமா பொம்மை கிழிக்கிறிய நீ என்ன? என்ன பேச்சு நீ? உனக்கு ஒரே ஒரு அடி, ஒரே ஒரு அடி ஓகே, கூல் டவுன். எதுக்கு இப்படி சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுறீங்க? உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்க ஓட்ட போடுங்க. என்ன இது? என்ன ரிசல்ட் வரப்போகுது தெரியலையே. கடவுளே. எதுக்கும் பயப்படாதீங்க, ஜெயிக்க போறோம். நேஹா, நீ கவலைப்படாதம்மா, நீதான் ஜெயிப்ப. Milky Bay, I soon. ரிசல்ட் வந்துருச்சு. 2 பேரும் சமமா இருக்கீங்க. என்ன சொல்றாங்கன்னு தெரியல. என்னது இது? இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இவ நிறைய சீட்டிங் பண்ணிருப்பா. என்ன சீட்டிங்கா? எனக்கு நல்லா தெரியும் இவ சீட்டிங் பண்ணிருப்பா. இங்க பாரு, உன்ன மாதிரி நினைச்சிட்டியாங்களே. ஆளுங்க எல்லாம் இருக்காங்கன்னு பாக்குறேன். இல்லன்னா அவ்வளவுதான். ரிசல்ட் கொஞ்ச இருங்க, நேரம். ஒரு நிமிஷம். ஒருத்தவங்க இன்னும் ஓட்டு போடாம இருக்காங்க. என்ன சொல்றாரு இவரு? முசாஃபர்ங்கிறவர் ஓட்டு போடாம இருக்காரு. எந்த முசாஃபர்? முசாஃபர் இன்னும் ஓட்டு போடவே இல்லையா? யாவா அவன் ஓட்டு போடாம ஓபி அடிக்கிறது? ஜனநாயக கடமை ஆட்ட கூட ஒருத்தனுக்கு நேரம் இல்லைன்னா அவன் இந்த நாட்டுல வாழ்ந்து என்ன பண்ண போறான்? உன் பேரு தாண்டா முசாஃபர். சீக்கிரம் போய் நீ ஓட்ட போடு. அட சும்மா இருமா, ஊருக்கு முன்னாடி கத்தி அசிங்கப்படுத்தாத. சீக்கிரம் அம்மாவுக்கு போடுறா. என் செல்லக்குட்டி, நீ தாண்டா அம்மாவை ஜெயிக்க ஒரு வைக்கணும். குடிமகனா ஜனநாயக கடமையை இப்ப நான் ஆட்ட போறேன். ஓட்டு போட்டு வரேன். யாரும் கவலைப்படாதீங்க, என் சிங்கக்குட்டி கிளம்பிட்டோம். கவலைப்படாதீங்க, நம்ம தான் ஜெயிப்போம். சந்தோஷமா இருங்க. போடுறா கண்ணா. விடுங்க, அவங்க அம்மாக்கு தான் போடுவான். நீ அவசரப்படாதம்மா. கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க தேவையில்லாம ஹாஹான்னு சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் விபரீதம் என்ன தெரிய போகுது. பாக்கலாம்டா. இந்தாங்க ஆபீசர். இதுக்கப்புறமாவது நம்ம ஏரியாவுக்கு விடிவு காலம் போறக்கட்டும். அதெல்லாம் பிறக்கும், நீ வாடா. நீங்க உங்களால முடிஞ்சதை பண்ணீங்கம்மா. என்னோட கடமை முடிஞ்சது. இதுக்கப்புறம் எல்லாமே மேல போடா, இருக்கிறவங்க நீ போடா, பாத்துப்பாங்க. நம்ம தாண்டா கண்டிப்பா ஜெயிப்போம். அவங்க அம்மாக்கு தான் இனிமே நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். உடம்பு இருந்துச்சு, முடிஞ்சதை பண்ணீங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. எல்லாரும் கேளுங்க. இந்த ஏரியாவோட புது பிரசிடென்ட் மெவுக்கி பே தான், வேற யாரும் இல்ல. நானா? உங்க
எல்லாரோட உதவியும் இல்லைன்னா என்னால நிச்சயமா ஜெயிச்சிருக்கவே முடியாது. நியாயமா ஜான், டேய் வாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்குடா. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அதுவா, ஃபேப்ரியோட பார்ட்னர்ஷிப்பை கொண்டாடுறதுக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம். சோ அதுக்கு ரெடி ஆகணுமே எல்லாரையும் சீக்கிரமாவே வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம். ஆபீஸே காலி இருந்ததை பார்த்து பயந்து போயிட்டேன். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் டென்ஷனா இருந்தாங்களே, இந்த ரிலாக்ஸேஷன் அவசியம் தான். புரியுது, நல்ல விஷயம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க, பிரச்சனை இல்ல. வேற ஏதாவது நல்ல கிளைண்ட் கிடைச்சாங்கன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இப்ப அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். காம்பஸ் போர்ட் அவங்க ஏஜென்சியை தூக்கிட்டாங்க. இனிமே அவங்க புது ப்ரொபோசலை ஏத்துப்பாங்க. நிஜமா? இது பெரிய விஷயமாச்சடா. காம்பஸ் போர்ட் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி. அவங்க பட்ஜெட்டும் அதுக்கேத்த மாதிரி அதிகமா இருக்கும். அவங்க கூட நீங்க வேலை பார்த்தா உடனே நீங்க பழைய நிலைமைக்கு வந்துடலாம். ஏய், தேங்க்யூ சோ மச்டா. இதுக்காக தானடா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தெரியும், ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அவங்க உடனே முடிவு எடுத்துருவாங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அத பாத்துக்கலாம். நான் எப்படியே ராத்திரி பகலும் முழிச்சிருந்தாது அந்த வேலையை முடிச்சிடுறேன். சோ நோ ப்ராப்ளம்டா. நல்லா பண்றா. சரி உட்கார், உனக்கு நான் டீ எடுத்துட்டு வரேன். சரிடா. இதோ வர. மிஸ் அனிம், நான் தான். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு மேடம். யார் அனுப்புனா? பேர் போல மேடம். இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க. தேங்க்யூ மேடம். ரொம்ப தேங்க்யூ. என்னது இது? ஐஹான், ஓடு ஓடு, உள்ள என்ன இருக்கு சீக்கிரம் காட்டு. இரு துறக்கற. பாத்தீங்க, ஜான் சார் பார்ட்டி வச்சது மட்டும் இல்லாம இப்ப கிஃப்டும் உனக்கு அனுப்பி இருக்காரு. சூப்பர்ல. ஜானா இத அனுப்புனாரு. வேற யாரும் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அவரு தானே அழகன், அவர் தானே நல்ல மனசு கொண்டவர், உன்னை உயிருக்கு உயிரை நேசிக்கிறவர். உன் பிறந்த நாளுக்காக தான் அனுப்பி இருக்காரு. எனக்கு பதட்டத்துல திறக்க கூட முடியல. சரி, என்கிட்ட கூட நான் திறக்கிறேன். இது என்ன துற? வேணா நான் திறக்கிறேன். சரி. பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னே தெரியலையே. இப்படி பண்ணாத, எனக்கு இன்னும் பதட்டமா இருக்கு. அப்படி செம்மையா இருக்கு. எப்படி இருக்கு பாரு. ஜே ட்ரெஸ் எப்படி இருக்கு? என் dress உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கு? இருக்கு. என்ன உங்களுக்கு தான் செம பார்ட்டி சொன்னாலே கலர்ல போதுமே. வந்திருக்க. சிக்கு சிக்குன்னு வந்துருவியே. ஆமா, எப்பயாதான் இதெல்லாம் நடக்கும். எல்லாருமே வந்துட்டாங்க. ஜே ஆமா. யாரு? இங்க கொஞ்சம் வரையா? வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. அவன் போயிட்டு வருவான். வா. வா. சொல்லுங்க அழகா மேடம். இருக்க. என்ன வந்துரு போற? வந்தா நல்லா இருக்கும். நம்மள பார்த்த சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாரு. இப்ப இந்த மொக்க ஜப் தேவையா? டார்லிங், ரிலாக்ஸ் பண்ணு. ஃபேப்ரி நம்மள ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டிருக்காரு. அது அது அங்க இருக்காரு. ஆமா மேடம், எனக்கு பிடிச்சிருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க பாருங்க, ஹைலின் வந்திருக்கா. யாரு? லைட் ஹவுஸா? என்னது இது? அவ எப்படி இந்த பார்ட்டிக்கு வரலாம்? இப்ப நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். ஹலோ ஃபேப்ரி சார். ஓ, மிஸ்ஸஸ் ஐலின், நீங்க வந்ததுல சந்தோஷம். தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்க. இந்த பார்ட்டிய ரொம்ப ரொம்ப சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க. நிஜமாவா? உங்களுக்கு எல்லாமே அவ்வளவு பிடிச்சிருக்கா? ஆமா, ஆமா. உங்களுக்காக தான் பார்த்து இதெல்லாம் பண்ணேன். ஹாய் எம்ரே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்ன பேசுறீங்க? இது உங்களோட கம்பெனி. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கேன். ஹலோ, நல்லா இருக்கீங்களா?
நல்லதா போச்சு. இந்த பிரச்சனையை நான் ஜான் கிட்டே விட்டுறேன். அதான் சரியா. சரி விட்டுருங்க. இருங்க வரேன். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை யாருங்க வர சொன்னாங்க? எம்ரே, நான் ஏதாவது பண்றதுக்குள்ள மரியாதையா வெளியில போயிரு. மிஸ்டர் ஃபேப்ரி கூட்டு நான் இங்க வந்திருக்கேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. மிஸ்டர் ஜான், எம்ரேவை நான் தான் கூப்பிட்டேன். ப்ளீஸ் பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க. இந்த கம்பெனியை நான் உங்க 2 பேர்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கேன். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கும் இங்க வர்றதுக்கான உரிமை எல்லாமே இருக்கு. சனேம், இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் எதிர்பார்த்ததை விட இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நான் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பின ட்ரெஸ்ஸை இன்னைக்கே போட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வரீங்களா? வாங்க. ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. அப்புறம் இன்னைக்கு இந்த அழகிய சனேமோட பிறந்த நாள். இன்னைக்கு இந்த பார்ட்டியை நான் சனேமுக்காகத்தான் ஏற்பாடு பண்ணேன். சாரி சனேம். நீங்க ஏதாவது ஆசைப்படுங்க. கமான். மிஸ் சனேம், நீங்க என் கூட டான்ஸ் ஆடுவீங்களா? வாங்க. மன்னிச்சிடுங்க. பார்ட்டியை இவ்ளோ அழகா ஆர்கனைஸ் பண்ணிருக்க. அவளுக்கு காஸ்ட்லி டிசைனர் Dress கூட வாங்கி கொடுத்திருக்கா. அட, நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நல்லா இருக்கு. அப்ப உனக்கு இந்த பொண்ண ரொம்பவே பிடிச்சிருக்கு போல இருக்கா? அவளை நான் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் அது மட்டும் இல்ல, வேற சில காரணங்களும் இருக்கு. என்னது?
நான் என்ன சொல்ல வர்றேன்னா அது இவங்க கூட இருக்கிற அந்த பார்ட்னர்ஷிப் என்னோட ஃபைனான்ஸ கண்டிப்பா எந்த வகையிலையும் பாதிக்காது. உன்னை நம்பலாம்ல? கண்டிப்பா நம்பலாம். ஆனா அது மிஸ்டர் ஜான் போன தடவை நடந்த பார்ட்டியில அவரு என்ன பண்ணாருன்னு தெரியும்ல. என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு இப்ப அவர் பதில் சொல்லியே ஆகணும். அப்புறம் சனேம் அவ்வளவு அழகு. அவளை எப்படியாவது அவ பர்ஃபியூம நம்ம கம்பெனிக்கு கொடுக்க வைப்பேன். உனக்கு நிஜமாவே அவளோட பர்ஃபியூம் மட்டும்தான் வேணுமா? பொறுமை எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும்ல. நீ நிஜமாவே ரொம்ப மோசமானவனா இருக்க. ரொம்ப ரொம்ப மோசம். ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஜான் கொஞ்சம் நில்லுங்க. என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்ல சனேம். தயவு செஞ்சு என்ன விட்டு. நீ ஃபேப்ரியோட லவரா இருந்துட்டு போ, இல்ல அவனுக்காக வேலை செஞ்சுட்டு போ. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஜான், நீங்க தான் எனக்கு இந்த பார்ட்டியை வச்சீங்கன்னு நினைச்சேன். நீங்க அனுப்பின ட்ரெஸ் நினைச்சுதான் என்ன போட்டுட்டு வந்தேன். போதும் சனேம், இதுக்கு மேல நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. விட்டு ப்ளீஸ். இனிமே என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் மத்தவங்கள மாதிரி வெறும் ஒரு எம்ப்ளாய் தான். உனக்கு புரிஞ்சுதா? சரி, இனிமே நீங்க என் முகத்தையே பார்க்க மாட்டீங்க. நான் வேலையை விட்டுறேன். இனிமே வாழ்நாள் முழுக்க உங்க பக்கமே நான் வர மாட்டேன். எதுவும் சொல்ல தேவையில்ல சனேம். தயவு செஞ்சு என்ன விட்டு. நீ ஃபேப்ரியோட லவரா இருந்துட்டு போ, இல்ல அவனுக்காக வேலை செஞ்சுட்டு போ. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீங்க சொன்ன அட்ரஸ் இதுதானா? இந்தாங்கண்ணா. ரொம்ப நன்றிமா. சனேம், வந்துட்டியா? வந்துட்டமா. என் தங்கமே, வந்துட்டியாமா? என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? எனக்கு போர் அடிச்சதுப்பா. தலை வேற வலிச்சது, அதான் கிளம்பி வந்துட்டேன். இங்க பாரு, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? ஒண்ணும் இல்லையே. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். நேஹத், ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னன்னு போய் நீ கேக்குறேன். இருமா, அவதான் சொல்றாள்ல, தலை வலிக்குதுன்னு சொல்றாள்ல, ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். நம்ம கிட்ட ஏதாவது சொல்லணும்னா அவளே வந்து சொல்லுவாமா. வாமா, ரூமுக்கு போலாம். வான்னு சொல்றேன்ல, வாடா செல்லும், ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். டோன்ட் வரி.
நான் எதிர்பார்த்ததை விட இந்த Dress உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நான் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புன ட்ரெஸ்ஸை இன்னைக்கே போட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் இன்னைக்கு இந்த அழகிய சனேமோட பிறந்த நாள். இன்னைக்கு இந்த பார்ட்டியை நான் சனேமுக்காகத்தான் ஏற்பாடு பண்ணேன். நீங்க தான் எனக்காக இந்த பார்ட்டி வச்சீங்கன்னு நினைச்சேன். இந்த ட்ரெஸ் கூட நீங்க தான் எனக்காக அனுப்புனீங்கன்னு நினைச்சேன். போதும் சனேம். போதும் சனேம். இதுக்கு மேல நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. போதும், விட்டுடு. இனிமே நீயும் மத்தவங்கள மாதிரி இந்த ஆபீஸ்ல ஒரு எம்ப்ளாய் மட்டும்தான். உனக்கு புரிஞ்சுதா? வரா. சரி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் தங்கம். லைலா, உன்னோட தங்கச்சிக்கு என்னதான் பிரச்சனை? நேத்து நைட்ல இருந்து அவ ரூமை விட்டு வெளியில வரவே இல்ல. தெரியலம்மா, ஒன்னும் இருக்காது. இல்லம்மா, எங்க கிட்ட ஏதாவது மறைக்கிறியா நீ? நேத்து ஏதாவது நடந்ததா? அதை எங்க கிட்ட நீ சொல்லலையா? ஒன்னும் இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்கல. நான் திரும்பி வந்தப்ப அவ தூங்கிட்டு இருந்தா. என்னால முடியலங்க, நான் போய் அவகிட்ட பேசுறேன். எனக்கு ஒரு மாதிரி இருமா, இருக்கு. அட கடவுளே, பேசிக்கிட்டு இருக்கல, கொஞ்ச நேரம் உட்காரு. சரி, நான் உட்கார்றேன். லைலா போய் பேசட்டும். இங்க பாரு, நீ தானே அவளை பாத்துக்கணும். அம்மா போனா ஒரு மாதிரி நினைச்சுப்பா, அக்கா போனா ஒருவேளை சொல்லுவாளா என்னவோ. லைலா, இங்க பாரு, அப்புறமா சாப்பிட்டுக்கோ. அவகிட்ட போய் பேசிட்டு வா. அம்மா வேணாம். எனக்காகடா தங்கச்சி கிட்ட போய் பேசுமா. ஆபீஸ்க்கு வேற லேட் ஆயிடும், சீக்கிரம். சரி. சனேம், என் செல்ல தங்கச்சி. சனேம் எழுந்துரு. அட, இப்ப எதுக்கு அழற? என்ன ஆச்சா? என்னால முடியல, எனக்கு மனசு ரொம்ப வலிக்குதுக்கா. என்ன ஆச்சு சனேம்? நீ முதல்ல எழுந்திருச்சு முகத்தை கழுவு. சீக்கிரம் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ண. போற வழியில என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லு. சீக்கிரம் எழுதுரு. நான் வேலைக்கு வர மாட்டேன். என்னடி சொல்ற? நான் வர மாட்டேன். இனிமே ஜானு எனக்கு இல்ல, அந்த கம்பெனியும் இல்ல. நேத்தே வேலைய விட்டுட்டேன். வேலைய விட்டுட்டியா? எதுக்கு அப்படி பண்ண சனேம்? விட்டுட்டேன்றல்ல, என்கிட்ட நீ போன்ல பேசும்போது சின்ன பிரச்சனை தானே சொன்ன. ஆனா உன்னை பார்த்தா சின்ன பிரச்சனை மாதிரி இல்லையே. என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. அந்த ஃபேப்ரியால நீங்க சண்டை போட்டுட்டீங்களா? ஆமா, அவராலதான். நான் இந்த பர்த்டே பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணது ஜானன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த Dress அனுப்புறதும் அவர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அவன் அனுப்பலையா? இல்லக்கா, ஃபேப்ரி தான் எல்லாமே பண்ணிருக்காரு. அந்த கிஃப்ட், பர்த்டே பார்ட்டி எல்லாமே. என்னடி சொல்ற? ஆனா எனக்கு இது எதுவும் தெரியல. நிஜமா எனக்கு தெரியலக்கா. ஜான் தான் எல்லாமே பண்ணாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம ஜான் சார் முன்னாடியே நீ ஃபேப்ரிக் கிட்ட பேசிட்டு இருந்தல. நான் ஃபேப்ரிக் அதான் அந்த Dress போட்டு நினைச்சிருப்பாரு. நான் எல்லாத்தையும் சொல்ல முயற்சி பண்ண, ஆனா என்ன நம்பல. எனக்கு புரியுது சனேம், ஆனா இதுக்காக வேலையை விடலாமா? எப்பயோ பண்ணிருக்க வேண்டியதா. நான் வேலையை விட்டதுக்கு அது மட்டும் காரணம் இல்ல. இனிமே நான் ஜானை விட்டு விலகி இருக்கிறதா எனக்கு நல்லது. என் வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன்க்கா. சில விஷயங்கள் மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. உண்மையை சொல்லணும், நான் வருவேன். ஆனா எல்லாமே மோசமா போகுது. உண்மையை நிரூபிக்கலான்னு போனா என் ஃபைல் காணாம போயிடுச்சு. இது எல்லாமே ஒரு கனவா இருந்தா நல்லா இருக்கும்க்கா. எனக்கு திரும்ப பழைய சினிமா மாறணும். நம்ம கடையிலேயே இருந்தப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். சனே, ப்ளீஸ் மாறாத.
நீ வேலைய விட்டுட்டேன்னு சொல்றியா? புரியல. அப்ப ஆபீஸுக்கு போக மாட்டியா? போக மாட்டேன். ஏம்மா? எனக்கு பழையபடி நம்ம கடையை பாத்துக்கணும். வேணும்னா இப்பவே போய் கடையை திறக்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. சாண்ட்விச் பண்ணி சாப்பிட போறேன். நான் கிளம்புறேன். லைலா, லைலா, உன் தங்கச்சிக்கு என்னதாம்மா ஆச்சு? என்ன சொன்னான்னு சொல்லு. அவளுக்கு அப்படி என்னதான் பிரச்சனையா? எதுக்காக அவ வேலையை விட்டா? அடடா, என்னைக்கு இல்லாம இன்னைக்குதான் நிறைய சாப்பிட ஏய், அவளை போறது. விடுமா, குழந்தை நல்லா சாப்பாடு சாப்பிடும். இவ்வளவு நாள் தம்ம தொண்டு தின்னுகிட்டு இன்னைக்கு இவ்வளவு சாப்பிட்டு இருக்கா. தங்கம், கொஞ்சம் பேசு. ஜான் கூட ஏதாவது சண்டை போட்டுட்டாளா? அதுதான் நடந்திருக்கும். அதுக்கு எதுக்கு அவ இப்படி எல்லாம் பண்றா? தெரியலையே. இங்க பாருங்க, அந்த ஜான் இப்படி அழ வைக்கிறதுக்காகவா நாம பொண்ணை பெத்து வச்சிருக்கோம். இது சும்மா விடக்கூடாது. என் பொண்ணுங்களை யாரும் அழ வைக்க கூடாது. தெரியும் தெரியும், நீ கவலைப்படாதம்மா. ரெண்டும் ரெண்டு தேவதம்மா. வேலையை விட்டு வந்ததும் நல்லதுதான். நம்ம பொண்ணை எப்படி அழ வச்சிருக்கா பாத்தீங்களா? நீ அவளை நினைச்சு கவலைப்படாதம்மா. நீ விடு, அவளுக்கு இதான் பிடிச்சிருக்குன்னா அதே பண்ணட்டும். சரிங்க, எல்லாம் அவ இஷ்டம்தான். அவளுக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்னா பேசாம அவ நம்ம கூட இருக்கட்டும். ஜான் சார். ஏய் சனே, வெள்ள கிளம்பிக்கிட்டு இருக்க? ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஜான் வேணா, ஜான் வேணா, வீட்டுக்குலாம் வந்து பேசிடாதீங்க. நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? உங்க அப்பா அம்மா கிட்ட அப்படி நான் என்ன சொல்ல போறேன்? நீ எதுக்கும் பயப்படாத, ஓகே? முடியாதுங்கறல்ல. இல்ல நானே சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். எனக்கு இது முக்கியமான விஷயம் தான். இது நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி. நீ சொன்ன, நான் சொன்னேன். முடியாது முடியாது. இதெல்லாம் உங்ககிட்ட திடீர்னு சொன்னா உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துரும், புரிஞ்சுக்கோங்க. ஹாய்மா, குட் மார்னிங். என்ன சனீம், நல்லா இருக்கியா? வணக்கம் மேக்குபே. குட் மார்னிங். ஓ, இனிமே நீதான் கடையை திறப்பியா? ஆமா. ஓஹோ, எங்க இளவரசி திரும்ப அவ கோட்டைக்கே வந்துட்டாளா? எப்படியும் அவ்வளவு பெரிய இடத்துல எல்லாம் உன்னால இருக்க முடியாதுமா. ரொம்ப கஷ்டம். உனக்குதான் இவ்வளவு பெரிய கடை இருக்குல்ல. சீக்கிரம் நம்ம ஏரியாவிலேயே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் உன் வீட்லயும் சந்தோஷமா இருப்பாங்க. ஓ, அதை விட வேற என்ன வேணும்? ஓ சரி, போதும். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா ஆண்டி? இல்ல, இது போதும். கணக்குல எழுதிக்கோமா. இந்த மாசத்தோட முதல் நாள்ல. சரி சரி சரி, நான் கிளம்புறேமா. அப்புறமா பாக்கலாம். நான் இன்னும் கணக்கு எழுதவே இல்ல. சூப்பர்.
அமேசிங். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். யா ஷோர் தட்ஸ் ஓகே. யா ஃபைன் ஓகே பை. ஜான், ஏய் கம் ஆன் சொல்லு. குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? நேத்து உங்களை திடீர்னு பார்ட்டில காணோம். நீங்க எங்க போயிட்டீங்க? ஏன் என்னாச்சு? வேலை சம்பந்தமா ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? வேலை சம்பந்தமாலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க எல்லாரும் உங்களை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எனக்கே என்ன பத்தி நினைச்சா கவலையா தான் இருக்கு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் பெருசாலாம் இல்ல. சோ நான் பாத்துக்கிறேன். ஆனா நேத்து பார்ட்டி விட்டு போகும்போது நீங்க ரொம்ப சோகமா இருந்தீங்களே, அது ஃபேப்ரியால தான் நினைக்கிறேன். என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. ஆமா இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ஹால்ல அசம்பிள் ஆகணும். ஓகே? ஏ வேலை விஷயமா தான் டாரன். இனிமேலாவது எல்லாரும் வேலை பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் கிடைக்கும் இல்லையா? அதான் ஓகேவா? என்ன சொல்ற? ஆமா, இது என்ன வேலைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? காம்பஸ் ஸ்போர்ட் இவங்க ரெடியா இருக்காங்க. நாம ப்ரொபோசல் கொடுக்க போறோம். ஆனா நான் இத பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. லஞ்சுக்கு அப்புறம் பாரு, உனக்கே நியூஸ் வரும். நான் அதுக்கு முன்னாடி எல்லா கால்ஸும் பண்ணிட்டேன். சரி நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாமா? ஓகே, இப்போ நமக்கு டைம் இல்ல. சீக்கிரம் பண்ணணும். ஓகே, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே ஓகே, நான் அப்புறமா பாக்குறேன். என்ன சன்னிமும் ஃபேப்ரியா லவ் பண்றாங்களா? ஓ மை காட், நமக்குள்ளே இருக்கட்டும். கேட்கவே சர்ப்ரைஸா இருக்குல்ல. மை காட். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும்ல, பாஸ்க்கு வெட்டி பேச்சு பேசினா பிடிக்காது. அதோட வேலையை விட்டு தூக்கிடுவாரு. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி பேசுறத இதோட நிறுத்திக்குங்க. பார்த்து நடத்துங்க. என்ன இன்னைக்கு ஆபீஸ் ஃபுல்லா இதே பேச்சாவே இருக்கு? நம்ம கம்பெனி திவாலாக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவ அந்த கம்பெனிக்கு வித்துட்டா. அதுக்காக தான் அவ வித்தாளா? ஆமா என்ன உண்மைதானே ஜெஜி? அது வந்து சனீம் நம்ம கம்பெனிய காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே பண்ணிருக்கா. நம்பிட்டல? ஏண்டா டேய், எப்பற ஒரு பொய் உண்மை மாதிரி பேசுறீங்க? உனக்கே எந்த விஷயமும் தெரியாது, ஆனா நீ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எப்பற உங்களால முடியுது? நீ எமோஷன் ஆகாத. போய் வேலையை மட்டும் பாரு. இதுல எல்லாரும் சேர்ந்துகிட்டு அப்படியானு ரியாக்ஷன் தான். நேத்து சன்னிமு Dress போட்டுட்டு வந்தால, அது எவ்வளவு விலை தெரியுமா? ஓ அப்படியா? ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சுல. அத போட்டுட்டு அவ ரொம்ப அழகா வந்தால. ஆமா நான் உண்மையா தான் சொல்றேன். ஐயோ ஜெஜே, நான் தான் ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சனீம் பர்த்டே பார்ட்டிக்கு போட்டு வந்தால அந்த Dress வந்து டூப்ளிகேட்டா. நான் உண்மையா தான் சொல்றேன். இத மட்டும் நம்ப மாட்டேன்ல? இதுக்கு மட்டும் ஆஹா. ஏன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இருக்கா? நான் Dress பத்தி தான் பேசினா, எதுக்கு தேவலாம அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் கிசுகிசு புரியல பேசுறது ஜெஜே. ரொம்ப பிடிக்கும் போல ஃபேப்ரி தான் இருக்கு. சன்னிமுக்காக அந்த மொத்த பார்ட்டியும் அழகா அரேஞ்ச் பண்ணிருந்தாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது பிறந்த நாள் இல்லனாலும் இந்த நிச்சயமா பார்ட்டி உலக நடக்கும். கம்பெனில அதான் உண்மை. அதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டா. தப்பான விஷயத்தை பரப்பாதீங்க. அது மட்டும் இல்லாம சேர்ந்து நீ இந்த போல விஷயத்துல ரொம்ப பேசுற. நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. பல்லு எடுப்பா இருக்குன்றதுக்காக ரொம்ப பேசுறியா? யார் மேல பழி போடணும்ன்ற ஒரு விவசாய கிடையாது. உங்களுக்கு எல்லாம் என்ன அருகதை இருக்கு அவங்கள பத்தி பேசுறதுக்கு? முதல்ல நீங்க பேசுறதெல்லாம் தப்புன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்க பொய்ய பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தேவையில்லாம ரெண்டு பேரோட வாழ்க்கை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் பேசாதான் சொல்றேன். பேசாதீங்க. ஐயோ, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களே. பேசாதீங்கடா. எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி டென்ஷன் ஆகமா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா. நிறுத்துங்க. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? வாயை திறந்தீங்கன்னா ஏதாவது லபலபலபலன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்களா? இவங்க எல்லாருக்கும் வெட்டி பேச்சு பேசுறதே வேலையா போச்சு. உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் தானே, அதனால அவளை பத்தி தப்பா பேசுறீங்களா? அறிவியல உங்களுக்கு? இப்ப எனக்கு மூச்சு முட்டுது. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு தேவையில்லாம மூச்சு முட்டுது. என்ன இந்த மாதிரி பண்றீங்க? நீ போயிட்டு நாளைக்கு வாமா. என்னதாச்சு? நீங்க தானா? நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். என்ன கொஞ்சம் பேச விடுறியா? ஐயோ, நீங்க பேசுங்க. எனக்கு என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. சோ எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. அப்புறம் சனீம் கிட்டே சொல்லிட்டு மறந்துடாத. நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது என்னன்னு ஜான் சாரே உங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு. சோ சீக்கிரமா வந்துருங்க எல்லாரும். வெட்டியா பேசுறத விட்டுட்டு முதல்ல வேலையை பாருங்க. யாராவது வேலையை பாக்குறாங்களா? அடுத்தவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கதே வேலையை வச்சிட்டு இருக்கானுங்க. யார பத்தி எதுவும் பேசவே கூடாது. அவங்க பேசினாங்கன்னா நமக்கு டென்ஷன் ஆகுதே. சனீம்க்கு போன் பண்ணலாம். யாரும் இல்ல. ஹலோ ஜிஜி. என்ன சனீம், ஜாலியா டூர் போயிட்டு போல இருக்கு. என்ன உளறிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு. ஏன் வேலைக்கு வரலன்னு கேட்ட. இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லு. ஆபீஸ்க்கு வரியா இல்ல ஆபீஸ் அட்ரஸ் மறந்துட்டியா? நான் இனிமே அங்க வர மாட்டேன். ஏன்னா வேலையை நான் விட்டுட்டேன். என்னது வேலையை விட்டுட்டியா? இங்க பாரு சனீம், நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க எல்லாரும் ஒரு பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. நீ ஃபேப்ரிக் சாரோட கம்பெனில வேலை பார்க்க போறேன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஃபேப்ரிக்கும் சம்பந்தமே இல்லையே. நான் என்னோட கடைக்கு வந்துட்டேன். இனிமே இங்க தான் வேலை பார்ப்பேன். கடையில வேலை பாப்பியா? ஆமா.
அந்த இடம் எனக்கு செட் ஆகாது. செட் ஆகலன்னா நாம தான் செட் பண்ணிக்கணும். சரி அது இருக்கட்டும், எதுக்கு நேத்து சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டேன்? யாராவது வராங்களா? சொல்லு, எங்க போனேன்னு சொல்லு. நேத்து நான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஜான் சார் தான் எனக்கு பர்த்டே செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணாருன்னு நினைச்சேன். அதுவும் நீ என்கிட்ட சொன்னது நான் முழுசா நம்பிட்டேன். நான் என்ன பண்றது சொல்லு? ஐலின் தான் குலிஸ்க்கு போன் பண்ணி ஜான் சார் தான் சர்ப்ரைஸா சனேம்க்கு ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சிருக்காருன்னு சொன்னா. அதை கேட்டு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். சொன்னதுக்கு நான் எவ்வளவு வருத்தப்படும் தெரியுமா? ஏன்னா நான் சொன்னதை நம்பி நீ ரொம்ப சந்தோஷப்பட்ட. ஆனா அதுக்கப்புறம் அங்க நடந்தது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. விட, இனிமே அது முக்கியம் இல்ல. என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அதோட சனேம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செஞ்சு ஆபீஸ்க்கு வந்து உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும். அது என்னன்னா, நீயும் ஃபேப்ரியும் லவ் பண்றீங்களா? அவர் வாங்கி கொடுத்த Dress 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குமா அப்படின்னு காது மூக்கு வச்சுல நிறைய பேசுறாங்க. நீ வந்து உண்மையை பேசினாதான் இங்க இருக்கிறவங்களோட வாயை அடைக்க முடியும். மனசுல எதுவும் வச்சுக்காம சீக்கிரம் இங்க வந்து சேரு சனேம். வா, சீக்கிரம் வந்து சேரு, வா. சாரி, நான் போனை வைக்கிறேன் ஜிஜி, அப்புறமா பார்க்கலாம். என்னாச்சு சனேம், என்ன பிரச்சனை? ஆபீஸ்ல என்ன பத்தி பேசுறதே உங்களுக்கு வேலையா போயிடுச்சு. அந்த ஐலினும் எம்ரேவும் தான் எனக்காக இந்த பர்த்டே பார்ட்டியை பிளான் பண்ணிருக்காங்க. நீ என்ன பேசுற? உன்னை பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க? நானும் ஃபேப்ரியும் லவ் பண்றோமா? அப்புறம் Dress பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா? இது உன்னால நம்ப முடியுதா? என்ன நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாவது சொல்லு. அவங்க பாட்டு பேசிட்டு போட்டோம். உன்னை பத்தி பேசுவாங்க, பிளான் பண்ணுவாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, அதுக்கு மேல கூட பண்ணுவாங்க. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னு கேட்டா, நீ தான் கடைக்கு திரும்ப வந்துட்டியே. நீ இப்ப அவங்க வாய்க்கு சுவிங்க மாதிரி உன் பிரச்சனையை ஊதி ஊதி பெரிய பலூன் ஆக்கிடுவாங்க. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? சொல்றேன் கேளு. இப்பவே கிளம்பி ஆபீஸ்க்கு போ. அவங்க முன்னாடி போய் தைரியமா நெல்லு. அவங்க ஊதி விட்ட பலூன் அவங்க மூஞ்சிலே வெடிக்கணும். அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. நீ திரும்ப வீட்டுக்கு வந்துட்டா ஃபேப்ரியோட லவ்வர் அது இதுன்னு தேவையில்லாம கதை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் இல்லாம வேற என்ன சொல்லிருக்காங்களோ? இல்ல, என்னால அங்க திரும்ப போக முடியாது. சரி, போகாத சனி, போகவே போகாத. போகாம இங்கே இரு. அந்த பலூனை இன்னும் ஊதி பெருசாக்கிடுவாங்க. நீ லவ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, வேலையை விட்டுட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னும் போயிட்டே இருக்கும். நீங்க உட்காந்து கேக்க சாப்பிட்டுட்டே அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு, ஓ இதுவரை சொன்னாங்களோ, சூப்பர் சூப்பர், தினமும் ஒரு கதை வந்துட்டே தான் இருக்கும். நீ ஆபீஸ்க்கு போகணும்.